எல்லாருக்கும் வணக்கம். இவர் வந்து பூபதி ராஜா, அதாவது இவங்க ஃபாதர் வந்து பாலமுருகன்னு பெரிய ரைட்டர். நம்ம வசந்த மாளிகை படத்தினுடைய ரைட்டர். வசந்த மாளிகை, பட்டிக்காடா பட்டணமா, எங்கள் தங்கராஜா, ராமனத்தினை ராமனடி, பல படங்கள், பல ஹிட்டு படங்களுக்கு ரைட்டர். இப்போ அதே மாதிரி இவர் வந்து மிகப்பெரிய ரைட்டராக வந்து இன்றைக்கி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் சரி, தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் ஷைன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து இந்த டீமுக்கே ஒரு வெல்விஷர் மாதிரி. அஜித் சார் கூடயும், விஜய் சார் கூடயும், எல்லார் கூடயுமே தமிழ்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. தெலுங்கில் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சாருக்கும் சரி மிகப்பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. பவன் கல்யாண், வெங்கடேஷ்ஜி எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஹிந்தியிலையும் ஹிட்ஸ் படங்கள் பண்ணியிருக்காரு. ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரைட்டர். ஒரு ரைட்டர்ன்ற கேட்டகரியில் மிகப்பெரிய இவர் டைரக்டும் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய வெல்விஷர். இப்போ அவர் சில வார்த்தைகள். தேங்க்யூ அரவிந்த் சார். நடு சென்டர் இது முதல்லேருந்து நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லை, இது பல பேர்கிட்டையும் நாங்கள் இதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பேஸ்கெட் பால் டீம் வந்து எல்லாரும் சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த டீமும் ஒரு யுனைடெட் டீம். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிரிப்டட் வந்து ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ஒரு லைஃபாக இருக்குது. மெயின் எப்போவுமே கேரக்டர்ஸ்ட்டு கதை வரும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னுவாங்க. இந்த கதை அப்படி தான், கேரக்டர்ஸ் பேஸ்டு கதையாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் டீம் ஆகட்டும், ரைட்டர் டீம் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் டீம் ஆகட்டும். இது இன்னொரு தளத்துக்கு இந்த நடு சென்டர் போகும். இது இப்போது நிறைய வந்துகிட்டு இருக்க வெப், பட் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த டாப் நாட்ச்னு இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, திஸ் வில் பி வாட்சிங் இன் ஆல் லாங்குவேஜஸ். இப்போது தெலுங்கில் இதை பார்க்க சொல்லியிருக்கேன், நார்த்தில் இதை பார்க்குறாங்க. அண்ட் இது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. டெக்னிக்கலி ஒரு ஹை குவாலிட்டி இருக்குது இந்த நடு சென்டர். நல்ல உணர்வு இருக்குது, யதார்த்தம் இருக்குது. அதோட நல்ல விஷயம் வந்து நல்லது கெட்டது எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு கேரக்டர் நல்லவன், இவன் கெட்டவன் இல்லை. நல்ல கேரக்டர் இருக்குது, திடீர்னு அது ஒரு தப்பு பண்ணுது. தப்பாக இருக்கிற அவன் ஒரு நல்லது பண்ணுறான். ஸோ ஹோல்சமாக இருக்குது, ஹோல்சமாக இருக்குது. இந்த டீம், இந்த மேட்ச் உங்களுக்கு ஜெயிச்ச மாதிரி இந்த நடு சென்டர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக பரவும். திஸ் நடு சென்டர் வில் ஹேவ் அ கிரேட் ஹைப். அண்ட் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே லைஃப் வரும். நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 35 இயர்ஸாக நான் இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ குட் சி திஸ் த யங் சாப். ரைட்டிங் வந்து பிரமாதமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த டீம் ஒர்க்கு. அண்ட் அரவிந்த்ராஜ் சார் அப்போ வந்து ஒரு சென்சேஷன் கொண்டு வந்தவர். இன்றைக்கி அவர் டாக்டர், அவங்க டீம், டைரக்டர் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக இல்லை, திஸ் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ஹைட்ஸ். என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை. ஐ எம் ஸ்ப்ரெட்டிங் திஸ் ஃபிலிம் ஆல் ஓவர். எங்கெங்கே போகிறனோ, லைக் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ், லைக் அல்லு அரவிந்த், எனக்கு இருக்கிற ஃபீல்டில் லைக் தத் சார், அஸ்வினி தத், எல்லாருக்கிட்டையும் இந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இது எனக்கு படமே வருது, இது வெப் சீரியல் மாதிரி தெரியல. இட்ஸ் லைக் எ ஃபிலிம். ஸோ இட் வில் ஸ்ப்ரெட் லைக் எனி திங். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த டீம். பெஸ்ட் விஷஸ் மேம், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. சரி, நீங்கள் இருக்க நரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டைரக்டர் அரவிந்த்ராஜ், ஊமையியல் படத்தோட இயக்குனர். உண்மையிலே இந்த வெப்சீரிஸ்னு சொல்ல முடியல. உண்மையிலே வந்து ஒரு படம் பார்க்குற எஃபெக்ட், அது இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்தது. இதில் ரொம்ப அற்புதமான விஷயம் ஸ்க்ரீன் பிளேயில் என்னென்னா, பல கேரக்டர்ஸ், அத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு கேரக்டர்ஸையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இவங்க யார், இவங்க கேரக்டர் என்ன, இவங்க என்னமா ப்ளே பண்ணியிருக்காங்க, இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடிகிற அளவுக்கு ஸ்கிரிப்டிங் சைட் இஸ் டேம் குட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்டு. ஏன்னா இத்தனை கேரக்டர்ஸை வச்சு அது அத்தனையும் நம்ம மைண்டில் நிறுத்துறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேட்டை கொடுத்து, ஒவ்வொருத்தருக்கும் அதை த்ரூ அவுட் த சீரியல் வந்து மெயின்டைன் பண்ணி, அதாவது இது எப்படி நான் உண்மையாக சொல்லணும்னா, A to Z நம்ம கையில் எல்லாமே இருந்தால்தான் இப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதை வந்து கொடுக்க முடியும். அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, நருவை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லலான்னா, ஒரு கேரக்டருக்கும் இவர் தான் அதை வந்து வேற ஆளை நீங்கள் போடவே முடியாது, வேற ஆளை நம்ம யோசிக்கவே முடியாது. அத்தனை பேர் அந்த இதில் நடிச்சிருந்தாலும் அந்தந்த கேரக்டருக்கு யார் ஆப்ட் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அற்புதமாக போட்டிருந்தார். எண்டில் அவரே வந்து அற்புதமாக ஒரு இது நடிச்சிருந்தார். எல்லா விஷயங்களும் இதில் அடங்கியிருந்தது. அதாவது எமோஷன்ஸ், பேரண்ட்ஸு, இப்போ இது சன்னோட லவ், அஃபெக்ஷன்,
லவ் அஃபேர்ஸ், ட்ரக்கு எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து உண்மையிலே நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் போய் பார்த்துட்டு வெளியில் வரும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்ட் இருந்தது படத்தில். ரொம்ப அற்புதமான ஒரு வெற்றி இவங்களுக்கு. இதில் இன்னொரு விஷயம் பெருமையாக சொல்லணுன்னா, என்னுடைய டாட்டர் மகாகீர்த்தி, அவளை வந்து இதில் வந்து ஒரு நருவுக்கு வந்து ஒரு பக்கபலமாக கூடவே இருந்தால் அவங்களும் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதில் இருந்து பார்த்ததுனால என்னென்னா, இவங்க தூங்கவே மாட்டாங்க. எப்போதும் ராத்திரி எந்நேரமாக இருந்தாலும் சரி ஓவர் த ஃபோன் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது வரும், அது வராதுபடி, அது வரும்படி, ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஜென்ரலாக வீட்டில் சொல்லுவாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுமான்னு, நல்லா வேலை பாருன்னு. நான் வந்து சொல்லுவேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுமா, வேலை பார்த்து போதும்னு. அந்தளவுக்கு வந்து 24 hours இவங்க 2 பேருக்குமே வந்து வெங்கட் ஒருத்தர், வெங்கட் எங்கே காணும், வெங்கட் அவர் வந்து என்னென்னா இவங்க டீமோட வெற்றி மிகப்பெரிய வெற்றி. ஒருத்தரும் அவங்களுடைய ஜாபை வந்து அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த வெற்றி மேன்மேலும் இவங்களுக்கு தொடரணும். கூடிய விரைவில் வெள்ளித்திரையில் இவங்களை பார்த்து ரசிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுதல். வாழ்த்துக்கள். வணக்கம், நான் இளங்கோ குமணன். இந்த நடு சென்டர் வெப் சீரிஸில் ஹீரோ பிகேவோட அப்பாவை ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வெப் சீரிஸ் ஆரம்பித்த ஒரு 3வது 4வது எபிசோட்லேயே வந்து நிறைய மீம்ஸ் பார்த்தேன். ஒரு அப்பா எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து எல்லோரும் போட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அப்பா. அப்புறம் தான் எனக்கு தெரியும், இப்போ தான் வந்து டைரக்டர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார், அது வந்து அவருடைய ஃபாதரை இன்ஸ்பயர் பண்ணி அவர் எழுதின ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு. அந்த கதாபாத்திரம் கேட்ட விஷயங்கள், அது சொன்ன விஷயங்கள், அந்த வசனங்கள் வந்து இயல்பாகவே ஒரு நல்ல அப்பாவை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அதை கொடுத்தது. அது ஒரு நல்ல அப்பாவை நான் அதில் இருந்தேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவருடைய வசனங்கள், அவர் அதை எடுத்த விதம். ஒரு ரொம்ப இளமையான ஒரு டீமோட ஒர்க் பண்ண ஒரு ஃபீலிங் வந்து அது நான் போன அத்தனை நாளும் அந்த இதில் கிடைச்சிது. ஒரு நல்ல வெப் சீரிஸ், ஒரு நல்ல அனுபவம். இது வந்து இளைஞர்களால் செய்யப்பட்ட ஒரு வெப் சீரிஸ், ஆனால் பெரியவர்களும் பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸ். பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பெற்றோர்கள் கற்றுக்க வேண்டிய எபிசோட். பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பிள்ளைகளும் கற்றுக்க வேண்டிய ஒரு எபிசோட். ஒரு நல்ல படைப்பில் பங்கேற்றதில் ஒரு நடிகராக சந்தோஷம். ஹலோ, வணக்கம். நான் டைரக்டர் பத்ரி. ஆக்சுவலி இந்த வெப் சீரிஸை நடு சென்டர்னு சொல்லலாம், நரு சென்டர்னு சொல்லலாம். அப்படி எல்லா துறையிலையுமே ஒரு ஃபஸ்ட்டு டெபியூட் வெஞ்சர் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், வேலை வாங்கினதாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நரு தான் சென்டர் ஃபிகராக தெரிஞ்சார். ஹீ இஸ் லைக் மை பிரதர். ரொம்ப நல்லா இருந்தது. இது அப்பப்போ நரு சொல்லி நான் கேட்டிருக்கேன், இது எப்படி இருக்கும், அப்படி ஒரு மேட்ச் எடுத்தோம், இப்படி ஒரு மேட்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இயல்பாகவே நம்ம மனசில் ஒரு விஷுவல் வரும்ல, இது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு. அப்படி நம்ம கற்பனை பண்ணது எல்லாத்தையும் விட ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் மேட்ச் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லகான் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் வந்ததோ, இந்த டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததோ, அதே மாதிரி அந்த கேபி டீம் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஃபீல் வந்து அது பார்க்குறவங்க எல்லாருக்குள்ளேயும் கடத்தி இருக்கிறாரு. அதுதான் இந்த ஷோனுடைய மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். இது மாதிரி இன்னும் பல சிறந்த படைப்புகளை நருவன் டீம் கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் துணை புரியணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் மைண்ட் கோபிங்க. நடு சென்டர் வெப் சீரிஸ்க்காக நாங்கள் எல்லாம் 3 பேருமே முதல்ல சுரேஷ் ஐயா, காந்தி, நான் எல்லாம் பாஸ்பா பிளேயர். முதல்ல நாங்களாம் ஒன்றா விளையாடி இருக்கோம். அதோட சந்தோஷம் பெரிய சந்தோஷம். எனக்கு தம்பிக்கு வந்து காந்தி தான் கோச்சிங் சொல்ல பெரிய சந்தோஷம் இருக்குது. இந்த படத்தில் நாங்களாம் படம் தான், இது வந்து வெப் சீரிஸ் தான் கிடையாது, படம். ஒரு படமாக தான் தம்பி எங்களை வேலை வாங்கியிருக்கான். அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க எங்களை எல்லாருமே. எங்கேயுமே மனஸ்தாபம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக என்ன தேவை என்பதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த பேசுகிற வார்த்தையை அவ்வளோ தெளிவாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இது வரைக்கும் யார்கிட்டையும் கோவப்படவே இல்லை தம்பி. ரொம்ப கஷ்டம். ஒரு பாஸ்பால் மேட்ச்சு ஒரு நடத்துறது வந்து ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. எப்படி ஷார்ட்டு பிரித்தா கூட தெரியாது தம்பி. அவ்வளோ அழகாக பிரித்து அவ்வளோ அழகாக வேலை வாங்கியிருக்கான் தம்பி. நல்ல படம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். கண்டிப்பாக இது இந்த வெப் சீரிஸ் எல்லோரும் பாருங்கள். இது கண்டிப்பாக படமாக வரும். அதுக்காக தான் படம்னு வருதுன்னு நினைக்கிறேன் வாயில்.
இந்த சீரியஸை எல்லாரும் மறக்காமல் பாருங்கள். நல்ல சீரியஸ். முடிச்சுட்டு மேட்ச் முடிச்சுட்டு வெளியே வர சொல்ல பார்க்க சொல்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நாங்களாம் விளையாடும்போது அப்படி தான். அந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம்னா வேறு மாதிரி இருப்போம், தோற்றா வேறு மாதிரி இருப்போம். இந்த தோற்ற பிறகு நாங்கள் பண்ணுற கஷ்டம் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசெல்லாம் வலிக்கும். ஐயோ தோற்றுட்டு என்னடா பண்ணுறேன். ஆனால் திருப்பியும் அடுத்த மேட்ச்சுக்கு ரெடி ஆகிடும். நாங்கள் அந்த தோல்வி ஒரு வெற்றிக்கான வழியாக காட்டும் அப்படின்றதுக்காக தான். தோல்வி எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும். தோல்வி வந்து தேவதை மாதிரி நம்ம கூடயே இருக்கும். வெற்றி என்பது எப்பாவது ஒரு வாட்டி வரும். அந்த தோல்வியை நம்ம எப்போ எவ்வளோ அந்த நேர்த்தியாக ரொம்ப அழகாக எடுத்துக்கிறோமோ வெற்றி என்பதை நோக்கி ரொம்ப பக்கத்தில் வந்துடும். இந்த மேட்சும் அப்படியே நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. தம்பி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்கானுங்க. யாருமே வந்து புதுசாக தெரியவே இல்லை. ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. படமே ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இந்த சீரியஸ் ரொம்ப அழகான சீரியஸ். மறக்காமல் எல்லோரும் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக இதில் ஒரு விஷயம் புரியும். நம்ம போராடுற மக்கள் எல்லாருக்குமே இந்த சீரியஸ் ரொம்ப முக்கியமான சீரியஸாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக அந்த பார்த்து முடிச்சு வெளியே சொல்ல இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள், இயக்குனர் டீமுக்கு எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இவங்க கோச் ஆகிய காந்தி எப்போதும் கிரவுண்டில் தான் இருப்பான். 24/7 கிரவுண்ட்லேயே பார்க்கலாம். அத்தனை பேரை உருவாக்கியிருக்காங்க காந்தியை தொட்டு போன மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் இன்றைக்கி வாழ்க்கை சூப்பராக இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தம்பி. அதனால் பெரிய சந்தோஷம். சுரேஷ்க்கும் பெரிய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி ஐயா. மறக்காமல் இந்த சீரியஸை மறக்காமல் பாருங்க ஐயா. வாழ்த்துக்கள் இயக்குனரே. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளப்படுங்க ஐயா. சிந்திலையாக பெரிய வாழ்த்துக்கள் பிடிச்சதையாக்கு ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உண்மையிலேயே நீங்கள் உங்களோட முயற்சி இன்னும் திருமணையாக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பண்ணுங்கள். இந்த மாதிரி டீமை நீங்கள் நிறைய உருவாக்கிட்டே இருங்க. இந்த தம்பிங்கெல்லாம் படம் பண்ணி இன்னும் பெருசாக வருவாங்க. சினிமாவே ரொம்ப அழகாக இருக்கும். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். சுரேஷ் கோச் சுரேஷ் நரு முத செட்டிநாடு ஸ்கூலில் என்னை பார்த்தாரு, கீர்த்தியும் பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் மேட்ச் முடிஞ்சோடனே கோச் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னேன். அப்படி நரு சொன்னார், உங்களை நான் ஹாட்ஸ்டார்லேருந்து இந்த பாஸ்கெட் பால் வெப் சீரிஸ்க்கு சூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நரு அப்படின்னு கேட்டேன். என்ன அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்து எடுத்து பண்ணேன். பட் அது பாஸ்கெட் பால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நரு அடிக்கடி காந்தியை பற்றி தான் அதிகமாக சொல்லுவா. அப்படி எங்கள் கோச் வந்து இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பா. அப்படி எனக்கு அதுலேயும் நம்ம இன்ஸ்பயர் ஆகிட்டேன். என்ன பாஸ்கெட் பால் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் அப்படின்ட்டு. அவரு எனக்கிட்ட அந்த டீமை கொடுத்தாரு. அந்த பசங்கள்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அப்படி நான் சொல்கிறத ஜஸ்ட் லைக் தட் பண்ணாங்க, டெடிக்கேட்டடாக பண்ணாங்க. நருவுமே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இப்படி ஒரு டீமோட ஒர்க் பண்ணப்போ என்னோட ஃபுல்லாக அவங்களோட நானும் இருந்தேன். ஈவன் செந்தில் சார் அண்ட் கீர்த்தி எல்லாருமே எங்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அதனால் ஈஸியாக என்னால் பாஸ்கெட் பால் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் நரு. நீங்கள் மேலும் மேலும் வெற்றி அடையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு கீர்த்தி தேங்க்யூ ஸோ மச். காந்தி 2 வார்த்தை பேசுகிறேன். காந்தி ஹாய், நான் காந்தி, நருவோட கோச். நரு இந்த பாஸ்கெட் பால் சம்மந்தமாக ஒரு சீரியஸ் எடுத்து ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலே போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இதுதான் பெரிய வார்த்தை. ஒரு ஸ்போர்ட்ஸ் சீரீஸுங்கிறத உண்மையிலேயே அந்த ஸ்போர்ட்ஸோட எந்த ரூல்ஸோ எதுவோ தெரியாமல் நான் அந்த மேட்ச் பார்த்தேன், இந்த எபிசோட் பார்த்தேன். ஏன்னா எனக்கு பாஸ்கெட் பாலோட ரூல்ஸ் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு நரேஷனில் அது ரொம்ப பிலீவபுளாக கன்வெர்ட் பண்ணது, அதை ஸ்டேஜ் பண்ணி அதை எடுத்தது, அதை வந்து ரியலி ஐ என்ஜாய். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே கேமே தெரியாமல் நான் அந்த கேமோட என்கேஜ் ஆகி பார்த்தேன். ஒவ்வொரு கோலும் நானும் கூட இருந்து பார்க்குற அளவுக்கு நடந்தது. அப்புறம் எல்லா இதுலேயுமே என்னென்னா எமோஷன்ஸ் முக்கியமாக, அந்த கேமுங்கிறத தாண்டி எமோஷன் தான். ஸோ அதை நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த சீரீஸில் வந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த சீரீஸ் வந்து டீம் தான் இந்த சீரீஸோட பேசிக்கான ஒரு விஷயம். பட் அந்த டீமை வந்து அவங்க எடுத்த விதத்துலேயும், நரு அவங்களோட மொத்த டீம் எல்லாருமே எடுத்த விதத்துலையுமே உண்மையிலேயே ஒரு பாஸ்கெட் பாலோட எந்த கோஆர்டினேஷனில் கேம் கோல்ஸ்லாம் இருக்கணுமோ அதை அப்படியே ஃபில்ம் மேக்கிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாய்ட் த ஷோ. நிச்சயமாக எல்லாருமே பார்க்கணும். சீசன் 2க்கு நான் வெயிட் பண்ணுறேன். மேலும் நிறைய நல்ல ஷோஸ்லாம் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டீமில் இருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சூப்பர் சுப்பு, பாடலாசிரியர், ரைட்டர், டைரக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி நான் கடைசியாக டைரக்ட் பண்ண ப்ராஜெக்டோட ரைட்டர்ஸ் கீர்த்தி அண்ட் நரு. ஸோ அண்ட் இப்போ அவங்க அடுத்தது இன்னும் பயங்கரமாக ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க, நடு சென்டர். ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னும் போது நமக்கு தமிழில் ரொம்ப ஐகானிக்காக பார்த்தீங்கன்னா
சென்னை 28 சொல்லலாம். ஏன்னா அதுதான் அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் விட நம்ம ஸ்போர்ட்ஸ்ங்கிறதும் ஒரு டெய்லி லைஃப், நம்ம லைஃப் ஸ்டைல், ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையிலேருந்து யதார்த்தமாக எடுத்த ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம். இந்த மாதிரி இதில் அலைடு கேரக்டர்ஸ் இத்தனை பேர் எப்படி டீல் பண்ணாங்க. வெங்கட் பிரபு சார்னா அவர் டீமை வந்து ஃபுல்லாக ஃபன்னாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பார். இது வந்து இன்னும் கூட சீரியஸாக ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃபாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் நரு. லைக் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சில விஷயங்கள்லாம் மலையாளம் சினிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ரைட்டிங் எது டைரக்ஷன் அப்படிங்கிறது அது ரெண்டுத்துக்குள்ளே அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். அது எங்கே ரெண்டும் பிளெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அதை வந்து பயங்கரம் செமையாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸோட சப்ளாட்ஸ், வேறு சோஷியோ பொலிட்டிக்கல் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே தொட்டுட்டு கடைசியில் எல்லாத்தையுமே ஸ்போர்ட்ஸை வச்சு கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த விதம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் வெங்கட் எடிட்டிங்கும் பயங்கரம் ஸ்னாஸியாக இருந்தது. எப்படி இந்த கோரியோகிராஃபி பண்ணி எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணாங்கிறது இன்னும் கூட அன்பிலீவபிளாக இருக்குது. ஏன்னா சீரீஸ்னும் போது நமக்கு தெரியும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு சினிமா இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ் அண்ட் ஸ்டஃப். பிச்சிட்டிங்க. தேங்க்ஸ் அலாட். அண்ட் ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரௌட் தட் நாங்கள் நீங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சீரியஸ் நடு சென்டர்ல அடிச்சவங்க டீம் அப்படியே மொத்தமா இருக்க சொன்னாங்க. கேபிள் விடு. ஓகேவா? வணக்கம், என் பேர் எஸ்கே சூர்யா. இதில் பிகேன்ற ரோல் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. நடு சென்டர் 17 எபிசோடும் வெளியில் வந்த நாள், சீசன் 1 முடிகிற நாள். இவ்வளோ நாள் இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த நாள் வரும்னு. இப்போ கடைசியாக 17 எபிசோடும் வெளில வந்துருச்சு மக்கள் பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது உங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, நீங்களாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ பிலீவ் நடு சென்டர் வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணும்போது இன்னும் பெட்டராக ஒரு ஃபீல் கிடைக்கும்னு. ஸோ பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. என் பேர் யஷ்வந்த். நடு சென்டரில் நந்தான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் வி அச்சீவ்ட் இட். ஸோ எல்லாருமே நடு சென்டர் பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தாண்டி என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். சாரி. ஓகே, இங்கே வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிற ஒரே விஷயம், இந்த சின்ன பசங்க எல்லாருமே வந்து புதுசாக, அதாவது இதுக்கு முன்னாடி எதுவுமே பெருசாக நடித்தது கிடையாது. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ எங்களை நம்பி எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண செந்தில் சார், அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் டைரக்டர்ஸ் மகா, கிக்தேக்கா, நருவண்ண எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப முக்கியமாக நான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நடித்த ஆர்டிஸ்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சசிகுமார் அண்ணா இருக்கட்டும், மைம் கோபி சாராக இருக்கட்டும், கலையரசன் அண்ணா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த பசங்க பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா நாங்களாம் இன்றைக்கி ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ அதேமாதிரி நடு சென்டர் 17 எபிசோடுமே வந்திருக்கு. மறக்காமல் ஜியோ ஹாட்ஸ்டாரில் போய் பார்த்துருங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்த சீசன் ஹோப்ஃபுல்லி நாங்கள் இதே கேஸ்டிங் வந்து இன்னும் ஃபன்னோட எங்களால் வர முடியும். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் முகேஷ். நான் வந்து காளிதாசன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லோரும் வந்ததுக்கு. நான் இதில் தேங்க்யூ ஸோ மச் இங்கே எல்லோரும் வந்ததுக்கு. இதில் நான் வந்து நடு சென்டரில் ஏபிளுங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேரோட சேர்ந்து ஒன்றா பார்க்கும்போது. தேங்க்யூ. நான் வந்திருக்கு இல்லைம்மா, வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என் பேர் கிஷோர். நான் டச்சின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். நான் இங்கே நிற்கிறது சந்தோஷத்தோட இவங்க எல்லாரோட நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம்ல, எல்லோரும் பேசணும். தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் ஜீவா பாலச்சந்திரன். இதில் நான் குல்தீப்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். எங்களை சப்போர்ட் பண்ண வந்த எல்லா ப்ரெசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த நடு சென்டர்ன்ற சீரிஸ் இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது சீசன் 1. அதை நீங்கள் எல்லாம் பார்த்து பிடிச்சிருந்து வேர்ட் ஆஃப் மவுத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாக பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சி பண்ணி அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சஹானா. நான் ஜேட்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நடு சென்டர் சீரீஸில். நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றப்போ ஒரு சப்போர்ட் தேவைப்படும்ல. இங்கே நிறைய பேருக்கு எங்கள் எல்லாருக்கும் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டெபியூ. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஃபைனலி 17 எபிசோட்ஸும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ முதல்ல ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு. நான் டெரன்ஸ் குருன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே யங்காக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக சேர்ந்து யங்காக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியாஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ. என்னோடய பேர் மதுவசந்த். நான் இந்த நடு சென்டர் சீரீஸில் சீட்டா குட்டின்ற ரோல் பண்ணிருக்கேன். இந்த மேடை யூஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் முக்கியமாக என்னோடய டேரக்டர் நரு அண்ணன், அப்புறம் மகா கீர்த்தி அக்கா, அவங்களுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். இந்த சீரீஸ் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சீசன் 2 வர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு. பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் சூர்யா. இந்த படத்தில் சந்துருன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதான் என் லைஃப்பில் சைன் பண்ண ஃபஸ்ட்டு படம் ஆஸ் எ வெப் சீரிஸ். இதுக்கப்புறம் தான் நான் ஃபீனிக்ஸ் பண்ணேன். ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி. நரு சாருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இங்கே ஒருத்தரையும் மீட் பண்ணதும், வெவ்வேறு மக்களை பார்த்ததும், வெவ்வேறு ஆளுங்களை பார்த்ததும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் பேஸ்கெட் பாலில் எனக்கு தெரியாது, பட் ஆனால் முக்கியமாக சூர்யாவுக்கு நன்றி சொல்லணும். நான் சூர்யா இல்லைன்னா அந்த சீன் ஒன்றும் நல்லாவே தெரிஞ்சிருக்காது. தேங்க்யூ சூர்யா. ஐ திங்க் எல்லோரும் போய் ஜியோ ஹாட் ஸ்டாரில் நடு சென்டர் பார்ப்பீங்க நம்புகிறேன். இப்போ எல்லா எபிசோட்ஸும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நன்றி. தேங்க்யூ. என் பேர் நந்தகோபால். வாசுன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சீரீஸ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இப்போ 17 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக சீரீஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே எல்லாமே யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க, கூட நானும் இருக்கேன். எல்லோரும் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாமினிக். நான் ஜெயந்தங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ உங்கள் டைம் ஒதுக்கி வந்ததுக்கு. அண்ட் எல்லாருமே இந்த நாளுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தோம். கஷ்டப்பட்டு ஆளுக்கு அவங்களோட எஃபர்ட்டை போட்டு அவங்களோட ஃபுல்லஸ்ட்டை எல்லோரும் போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் பாருங்கள். நடு சென்டர்ஸ் ஆன் ஜியோ ஹாட் ஸ்டார் 1 to 17 வந்துருச்சு. எல்லோரும் பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரி ஒன், வணக்கம். ஐ எம் சாரா பிளாக். நான் இதில் வந்து ஃபரான்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆஸ் எவ்ரி ஒன் செட், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டெபியூட்டன்ஸ். அண்ட் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு டைரக்டர் நரு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. மகா கீர்த்தி அக்காவுக்கு ரொம்ப தேங்க்யூ. த 17 எபிசோட்ஸ் ஆர் ஃபைனலி அவுட். எல்லாருமே போய் பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்கள். ஐ ரியலி திங்க் யூ வுட் லவ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாய், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் அஸ். என்னோடய பேர் அபிஷேக். நான் என்னோடய ரியல் நேமும் தான், கேரக்டர் நேமும் தான். நான் பிகேவோட ஓல்ட் ஸ்கூலில் பிகேக்கு டிசி வாங்க ஹெல்ப் பண்ண பையன். ஸோ 17 எபிசோட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ப்ரெசன்ட் மீடியாவுக்கு. என் பேர் ராஜ்பரத் பாலமுரளி. நடு சென்டரில் ரயன் அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் டு நரு அண்ட் கீர்த்தி ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் ரயன். நான் வந்து சஹானா ஜேடோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ஷீஸ் கெட்டிங் லாட் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் ஐம் ஆல்சோ கெட்டிங் லாட் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட். ப்ளீஸ் கண்டினியூ டு டூ ஸோ. We just came out, we just finished watching the last 2 episodes. It's really, really amazing. I'm sure all of you will love it. Please continue showing us your love and support for Nadu Center. Thank you. So director Chanchal. Hi everyone, I am Tanisha and I played the role Chanchal. I would really like to thank Naru, Nirmalana, Venkatana and Kirti for giving me this opportunity, and all the episodes are out, so would love that you would go and watch and let us know how it is. Thank you. நம்ம டீம் அப்படியே மூவ் ஆயிடலாம். வழி விட்டுங்க, நம்ம போயிடணும்.
சார் ரெடி நான் நரு கிரியேட்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் த சீரீஸ் நடு சென்டர் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு ஆல் தி 17 எபிசோட்ஸ். இது வந்து என்னோடய லைஃப்லேருந்து எடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷன்லேருந்து எடுத்த ஒரு சின்ன ஒரு கதை. நான் வந்து ஒரு புது ஸ்கூலுக்கு போனப்போ அங்கே பாஸ்கெட்பால் கோச்சோ எதுவுமே இல்லை. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் கொஞ்சம் சில விஷயங்களால் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ ஃபெல்ட் ஒரே ஒரு மேட்ச் தரமாக விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. போன புது ஸ்கூலில் ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதில் இவனும் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வி வென்ட் டு ப்ளே டோர்னமெண்ட்ஸ். நிறைய டோர்னமெண்ட் போனோம், தோத்துட்டே இருந்தோம். கடைசியாக ஒரே ஒரு மேட்ச் ஜெயித்தோம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் காலைல எழுந்திரிக்கிறப்போ ஐ ஹேட் திஸ் ஸ்பார்க். காலைல எழுந்து எழுத ஆரம்பிச்சு ஒரு ஃப்ளோவில் தி ஸ்டோரி ரோட் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கதை ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு. அண்ட் ஒரு 10 pages அந்த சினாப்சிஸ் ரெடி ஆச்சு. அதுலேருந்து there was no looking back. Things started falling in place. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தானாக அமைஞ்சிச்சு. ஸோ அந்த கதை வந்த விதமாக இருக்கலாம், நான் ப்ரொடியூசர் செந்தில் மீட் பண்ண விதம், அங்கேருந்து உடனே we went to Hotstar, met மிஸ்டர் பிரதீப் மில்ராய். அவர் எங்களை பார்த்த உடனே எங்கள் கதை அதை தாண்டி எங்கள் டீம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ எல்லாமே அடுத்து அமைச்சு வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த சீரீஸோட லீடும் அப்படி தான். பிகேன்ற கேரக்டர் பண்ணியிருக்கிற சூர்யா ஒரு பாஸ்கெட்பால் விளையாட தெரிஞ்ச பையன் அண்ட் ஆக்டிங்கும் பண்ணுற மாதிரி ஒருத்தன் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். வி கேப் லுக்கிங் கிடைக்கவே இல்லை. கரெக்டாக ஷூட்டுக்கு ஒரு ஜஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி வி ஃபவுண்ட் சூர்யா பிகேன்ற கேரக்டர் பண்ணியிருக்கான். ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸுமே என் மைண்டில் இது என்னோடய லைஃப்லேருந்து எடுத்ததுனால சில ரியல் கேரக்டர்ஸ் வச்சு தான் ஒரு பேஸாக வச்சு தான் நான் எல்லாருமே டெவலப் பண்ணேன். அண்ட் அதுவுமே அப்படி அமைஞ்சிச்சு. ஒருத்தராக பார்க்குறப்போ இவன் அவன் மாதிரியே இருக்கான், இவன் கரெக்டாக இருப்பான்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் ஆடிஷனில் ஒருத்தராக எடுத்தோம். அண்ட் ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து தான் அது பண்ணிக்கோம். திஸ் இஸ் வெங்கட், எடிட்டர் ஆஃப் த ஷோ. நிர்மல் அண்ட் கீர்த்தி, ரைட்டர்ஸ் ஆஃப் த ஷோ. அவங்க என்னோட சேர்ந்து ஷூட்லேயும் இருந்தாங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து பாஸ்கெட்பால் மட்டும் கிடையாது. இட் டாக்ஸ் லாட் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப். டாக்ஸ் தானே ஷோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். நான் அந்த புது ஸ்கூலுக்கு போனப்போ தான் ரியல் பீப்புள்னா என்ன, ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னென்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதை மேக்ஸிமம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அஃப்கோர்ஸ் பாஸ்கெட்பால்னு வச்சு பேசுகிறப்போ வின்னிங் அண்ட் லூசிங்கும் பேசியிருக்கோம். இப்போ இந்த ஃபினாலே பார்த்தீங்கன்னா அதுலேயும் தெரியும். there's ஒரு அண்டர் கரண்ட்டில் we have talked about how winning or losing doesn't matter. எல்லாமே சொல்கிறது தான், பட் அதை நாங்கள் சொல்கிற விதத்தில் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் சீரீஸ் பார்க்குறப்போ என்ஜாய் பண்ணிங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் சில விஷயங்கள் இன்னொரு பாஸ்கெட்பால் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ட்ரை பண்ணுது. ஃபினாலில் we have showed one extensive match. லைக் ஒரு ஓப்பனிங் மேட்சை கொஞ்சம் காட்டிட்டு அப்புறம் நிறைய மேட்ச் காட்டி செமிஃபைனல்ஸ் ஃபினாலின்னு ஃபைனல்ஸ்னு காட்டாமல் ஒரு மேட்சை ரொம்ப டீட்டெயில்டாக டீல் பண்ணி காட்டியிருக்கோம். அண்ட் அந்த மேட்சோட எண்ட்லேயுமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். அந்த சர்ப்ரைஸ் வந்து வெறுமை கிமிக்ஸ்க்காகவோ ஒரு ஃபன்க்காக பண்ணாமல் அதில் எங்களோட ஃபிலாசபி, எங்களோட பிலீஃப் அதில் அடங்கியிருக்கு. அண்ட் இந்த சீரீஸோட சீசன் 1ஓட கோர் வந்து 1 win. இந்த பிகேன்ற கேரக்டர் வந்து இது எல்லாமே பண்ணுறது ஒரே ஒரு வின்னுக்காக. அண்ட் இந்த சீசன் முடியறதுமே ஒரு பாட்டில் தான் முடியுது. ஸோ என்னோடய டீமுக்கும் சரி, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே நான் சொன்னது, அந்த சாங் வரப்போ நாங்கள் மட்டும் இல்லை, பார்க்குற ஒரு ஆடியன்ஸும் யாரெல்லாம் ஒரு வின்னுக்காக ஏங்குறாங்களோ எல்லாருமே எல்லார் ஃபீல்டுலையுமே எல்லாருமே எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா ஜெயிக்க மாட்டோமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி கிட்டத்தட்ட 12 to 13 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் நாங்கள். அண்ட் இப்போயும் இந்த ஷோ வெளில வந்ததே எங்களுக்கு சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஷோ நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணால் வில் பி ஹாப்பி. பட் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணி இந்த ஷோ நாங்கள் ஹாப்பியாக ஒர்க் பண்ணி அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த ஷோ வெளில வந்ததே எங்களுக்கு 1 win தான். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஷோ. ஸோ லைக் ஐ செட், பாஸ்கெட்பால் மட்டும் கிடையாது, இதில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இப்போ யங் அடல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ், ஃபன் ஸ்டஃப், ட்ரக்ஸாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஹவு தே சி லவ் அண்ட் அந்த வயசில் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஹாட்ஸ்டார் எனக்கு கேட்டது பீரியடாக பண்ணுறீங்க, உங்கள் கதைன்னு சொன்னதுனால இதை பீரியட் ட்ராமாவாக உங்கள் லைஃப்லேருந்து பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு ஐ செட் இல்லை. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட பேசி ஐ வாண்ட் டு லேர்ன் தெம், ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஜென்ரேஷன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கேட்டர் பண்ணணுன்னு நினச்சி வி வென்ட் டு ஸ்கூல்ஸ். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பேசியிருக்கோம். சின்ன சின்ன டீட்டெயிலாக இருக்கலாம். இப்போ என்னோடய டைமில் இருந்தப்போ நம்பர் தெரியா, ஒரு நம்பர் வாங்கின மச்சான் மாமா அந்த மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற பசங்க வந்து நான் ஒன் ஆஃப் த ஸ்கூல்ஸில் போய் பேசுகிறப்போ அப்படியே பேசி ஐடி வாங்கிட்டேண்ணா
ஸோ ஐடின்றப்போ என்ன ஐடினா இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டா ஐடி வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஷோவில் ஃபன் இருக்குது, ஃபைட் இருக்குது, லவ் இருக்குது, பாஸ்கெட்பால் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அண்ட் திஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் எதுவுமே ரொம்ப புஷ் பண்ணி பண்ணலை. அண்ட் நாங்கள் ரைட்டிங் ஸ்டேஜில் ஒன்று டிசைட் பண்ணது என்னென்னா, இப்போ இங்கே பயங்கரமாக அழ விட்றோம் பாரு, இங்கே பயங்கரமாக சிரிக்க விட்றோம் பாரு, இது எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் நான் பிச் பண்ண எல்லாருக்குமே சொன்னதுன்னா, இது ரொம்ப சிம்பிளாக, ஆர்கானிக்காக, பிளெயினாக ஒரு சீரீஸ். வீட்டில் சில்லாக ரிலாக்ஸாக பார்க்கலாம். அங்கங்கே கொஞ்சம் எமோஷன்ஸ் வரும், அங்கங்கே சிரிப்பு வரும். ஸோ ஐ ஹோப் தி ஷோ ஒர்க்ஸ் ஃபார் யூ ஆல். அண்ட் கீர்த்தி, நிர்மல் அண்ட் வெங்கட், மை டீம், மை ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், என் பேர் மகாகீர்த்தி. நான் இந்த ஷோட கிரியேட்டர் அண்ட் ரைட்டர். லைக் நரு செட், இந்த ஷோவில் எங்கள் ஸ்கூல் டைமில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அதெல்லாம் வச்சு இதை பண்ணியிருக்கோம். அண்ட் ரைட்டிங்கில் இருந்தப்போ நாங்களே ஸ்கூலுக்கு திரும்ப போன மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஷோ இஸ் ஆல் அபவுட் டீம் ஒர்க் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் லைக் ஹீ செட், எங்களுக்கும் இது ஒரு நாங்கள் டீமாக சேர்ந்து இவ்வளோ வருஷம் கழித்து இது எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் மேக் தி ஷோ பிக் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். நடு சென்டர் 17 எபிசோட்ஸ் மொத்தம் எல்லாமே இப்போது இட்ஸ் அவுட் நவ். ஸோ இப்போ நீங்கள் போய் அதை பிஞ்ச் வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் வந்து இந்த சீரீஸோட எடிட்டர். நாங்கள் ஆக்சுவலி 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து எப்படி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சீரீஸும் எடுத்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒர்க்கிங்கே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். வேலையும் பேரலாக நடந்துகிட்டே இருக்கும். எதுவுமே நாங்கள் லேட் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நல்லா ஜாலியாக போன ஒரு சீரீஸு. இப்போ 17 எபிசோட்ஸும் வந்துருச்சு ஹாட் ஸ்டாரில். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல் வந்ததுக்கு. எல்லோரும் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. என் பேர் நிர்மல். நான் ஒன் ஆஃப் தி ரைட்டர்ஸ். ஆல்சோ ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கேன். இந்த ஷோ எல்லோரும் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், ஹோப், அந்த ஒன் வின். பாருங்கள், பிடிக்கும், பிடிச்சா பார்ப்போம். தேங்க்யூ. ஒரு ஃபியூ பீப்புள் மட்டும் தேங்க் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் பிரதீப் மில்ராய் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் டீம், அவங்க தான் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட் டு தெம். அப்புறம் மிஸ்டர் செந்தில் வீராசாமி ஃப்ரம் அக்வாபுல்ஸ் டீம், அவினாஷ் அண்ட் அரபி. அண்ட் ஆல்சோ நாங்கள் இது வரைக்கும் ரைட்டர்ஸாக எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த சில டிரெக்டர்ஸ் இருக்காங்க. மிஸ்டர் சுந்தர்சி சார், பத்ரி அண்ணா, சிவன் அண்ட் சூப்பர் சுப்பு. தேங்க்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் தெம். அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டெப்புக்கு நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். ஸோ தேங்க்யூ.